வணக்கம் 7 வின்ஸ்டோர் டெக்னாலஜி. இப்போ பார்க்குற வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, சர்வீஸ் கான்செப்டை நம்ம வந்து தெளிவாக கற்றுக்கணும் அப்படின்னா என்னென்ன மெத்தடை நம்ம ஃபாலோ பண்ணணும் அப்படின்ற விஷயத்த முழுமையாக நம்ம தெரிஞ்சுக்கிறோம்னா இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். அதாவது ஒரு மொபைலில் வந்து ஐசி தான் ஃபால்ட்டுன்றது நம்ம மெயினாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னால், ஃபஸ்ட்டு கண்டிப்பாக அந்த ஐசி ஒர்க் ஆகிற ஃபங்க்ஷன் எப்படி வேலை செய்யுது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். அது மட்டும் இல்லை, அதோட பின் டீட்டெயில் தெரிஞ்சுக்கணும். அது மட்டும் இல்லை, அந்த ஐசியை எடுத்து ரீபால் பண்ணி திரும்ப ஃபிக்ஸ் பண்ண தெரியணும். மெயினாக வந்து பார்த்திங்கன்னா அந்த ஐசி தான் ஃபால்ட்டுன்றது கன்ஃபார்ம் பண்ண தெரியணும். நம்ம ஐசியை சிலர் வந்து எடுத்து பார்ப்பாங்க, திரும்ப எடுத்தாலும் எத்தனை ஐசி எடுத்து மாற்றி வச்சாலுமே திரும்ப சேம் கம்ப்ளைண்ட் அப்படியே இருக்கும். பெரும்பாலும் எல்லோரும் வந்து ப்ராக்டிக்கலாக நிறைய விஷயங்கள் பண்ணுவாங்க. கண்டிப்பாக சர்க்கியூட் லெவலில் வந்து நிறைய பேர் வந்து பண்ணுறது கிடையாது. இப்போ சர்க்கியூட் நாலேஜ் தெளிவாக இருந்தால் கண்டிப்பாக நம்ம முழுமையாக வந்து சர்வீஸ் பண்ண முடியும். அதேமாதிரி ஒரு ஃபால்ட்டு கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொன்னால் மெயினாக வந்து வேல்யூ நம்ம ஃபாலோ பண்ணணும். அதேமாதிரி ஆம்பியர் ரீடிங் தெளிவாக தெரிஞ்சுக்கணும். அதேமாதிரி சிக்னலை செக் பண்ண தெரியணும். வோல்டேஜ் மெத்தட் தெரிஞ்சுக்கணும், எந்த இடத்துலையும் எவ்வளோ வோல்டேஜ் போகும். அதேமாதிரி வோல்டேஜ் சிக்னல் வந்து எங்கேருந்து ஃபாலோ பண்ணி வருது, அந்த ஆர்டர் வந்து மெமரிலேருந்து வருதுன்னா எப்படி எந்த நேரத்தில் வரும், எந்த டைமில் அந்த வோல்டேஜ் வரும்ன்ற விஷயத்த முழுமையாக தெரிஞ்சுக்கணும். அது மட்டும் இல்லை, மெயினாக வந்து பார்த்திங்கன்னா பூட் சீக்வன்ஸ் தெரிஞ்சுக்கணும். மொபைலில் வந்து பார்த்திங்கன்னா பூட்டிங் ஆகுது அப்படின்னு சொன்னால் ஃபஸ்ட்டு பூட் இங்கேருந்து ஸ்டார்ட் ஆகும், ஆனா பட்டன்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு சொன்னால் அந்த ஒவ்வொரு செக்ஷனுக்கும் என்னென்ன வோல்டேஜ் போகும், எந்த செக்ஷனுக்கு வரக்கூடிய வோல்டேஜ் வரலைன்னா எந்த ஐசி ப்ராப்ளம், எது வேலை செய்யலை அப்படின்ற விஷயம் தெரியணும்னா கண்டிப்பாக பூட் சீக்வன்ஸு நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்கணும். அப்போ அந்த விஷயங்களை தான் நம்ம அப்டேட் கான்செப்ட் மூலிமா நம்ம பார்க்க போகிறோம். அடுத்தது வீடியோஸில் தெளிவாக வந்து பூட் சீக்வன்ஸ்னால் என்ன, எப்படி நம்ம ட்ரேஸ் பண்ணுறது, ஒவ்வொரு ஐசிக்கும் ஒவ்வொரு பவர் ஐசிக்கும் எப்படி பூட் சீக்வன்ஸ் ஒர்க் ஆகுது, ப்ளஸ் சிபியூ மெமரிக்கு அந்த பூட் சீக்வன்ஸ் எங்கேருந்து ரிலீஸ் ஆகி வருது, இந்த மாதிரி விஷயங்கள் மூலியமாக தெரிஞ்சால் தான் நம்ம வந்து ப்ராப்பராக ஐசி தான் ஃபால்ட்டுன்றது கன்ஃபார்ம் பண்ண முடியும். பொதுவாக வந்து நம்ம வேல்யூ வச்சு செக் பண்ணுற கான்செப்ட் ஒன்று இருந்தது. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் லெவல் வந்து வோல்டேஜை ஃபாலோ பண்ணி கண்டுபிடிச்சோம். அதுக்கப்புறம் ஆம்பியர் ரீட் பண்ணி கண்டுபிடிச்சோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ சிக்னலை ட்ரேஸ் பண்ணி கண்டுபிடிக்க போகிறோம். அப்போ அந்த சிக்னல் வந்து எங்கேருந்து ஃபாலோ பண்ணி வரணும், அதேமாதிரி வோல்டேஜ் ஃபாலோ பண்ணும்போது பூட்டிங் வோல்டேஜ் எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணி எந்த மாதிரி வோல்ட் அவுட்புட் ஆகி கிடைக்கும், எந்தெந்த ஐசிக்கு எவ்வளோ வோல்டேஜ் கிடைக்கும், தனித்தனியாக ஒவ்வொரு ஐசியை பற்றியும் தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டால் அதை மட்டும்தான் நம்ம முழுமையாக நம்ம சர்வீஸ் பண்ண முடியும். அந்த பேஸை வச்சு எல்லா ஃபோனுமே கண்டிப்பாக காமனாக சர்வீஸ் பண்ண முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.